சார் இன்றைக்கி ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்ப்போம். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டுக்கிட்ட அப்கமிங் டேஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்கிட்ட, வெளியே இருக்கிற கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். இதுதான் ரியாலிட்டி கரண்ட்டாக இருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயர் இது மாறலாம். ஓகேவா? இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் குட் அட் மேக்கிங் ஆட்ஸ். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஏஐ டூல்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரோட ஜாப் ஒருத்தரே பண்ணால் எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை. ஏன் நாங்கள் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கோம், ஏன் எல்லாருமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வச்சுருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு 3 பேரோட ஜாப் ஒருத்தனே பண்ணுறாங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அதே தான் ஆக போகுது. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே. ஸோ அதுதான் நாங்களே எதிர்பார்க்குறோம். ஓகேவா? இப்போ மோஸ்ட் ஆஃப் தி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், யாருமே மல்டிபிள் டிசைனர்ஸை வச்சுட்டு இல்லை. எல்லாம் ஒருத்தர் 2 பேர் தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? பேசிக்காக நாங்கள் ஒரு 25 டு ஒரு 50 ரேஞ்சில் இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் தான் அவங்களுடைய கம்ப்ளீட் ப்ரெசன்ஸை மெயின்டைன் பண்ணுன்ற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? நீங்கள் எந்த பெரிய பெரிய ஏஜென்சிஸ் நீங்கள் பெங்களூரில் எடுத்தாலும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஒரே ஒருத்தர் தான் பண்ணுறாங்க. பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் ஒருத்தர் தான் பண்ணுறாங்க. அந்த பேஜஸில் க்ரியேட் பண்ணுற எல்லா போஸ்டர்ஸ், டிசைன்ஸ், ஸ்டோரி போகிறதா இருக்கட்டும், வீடியோ கிரியேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒருத்தர் தான் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூட அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட் எப்படி வேணும் அப்படின்னா, ஒரு காம்பேக்ட் பேக்காக வேணும். ஓகேங்களா? நான் அவங்கக்கிட்ட ஒரு பிஸ்னஸை கொடுத்தா தே கேன் ஹேண்டில் எண்ட் டு எண்ட். ஏன்னா நாங்கள் ஒரு 15,000-20,000 ருபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் என்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டு ஒரு ஹை ப்ரொஃபைல் கிராஃபிக் டிசைனர் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு போஸ்டர்ஸ்க்கு நாங்கள் 6,000-8,000 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் அது கேன்வாவில் உட்காந்துட்டு நீங்கள் 1/2 மணி நேரத்தில் டிசைன் பண்ணுறதுக்கு. ஒரு கிராஃபிக் டிசைனரோட வேல்யூ அதுதான். ஏன்னா போஸ்டர் பேசிஸில் தான் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அவனால் 2 போஸ்டர் கூட ஆஃபர் பண்ண முடியாது அந்த ரேஞ்ச் பட்ஜெட்டில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் யார் ஆஃபர் பண்ண முடியும்? உங்களை தான் ஆஃபர் பண்ண முடியும் இல்லையா? இதுவே ஒரு 1 lakh to 1.5 lakhs அவங்களால மந்த்லி பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு டிசைனர் அலோகேட் பண்ணுவோம். உங்களுடைய ஒர்க் என்ன இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் போஸ்டர் எப்படி வேணும்னு கேட்கணும், அதை வாங்கணும், பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்கள் சொல்யூஷன் தந்தீங்க அப்படின்னா. பட் மிட் ஸ்கேல் கம்பெனி எது போனாலும் இப்போ எங்களோட கம்பெனிலே அந்த மாதிரி தான் இருக்குது. யூ பீப்புள் ஹேவ் டு ஹேண்டில் எவ்ரிதிங் அலோன். ஏன்னா நாங்கள் எடுக்கிற 25,000 to 30,000 ருபீஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் அலோகேட் பண்ண முடியாது. அந்த வேல்யூக்கு எங்களால் நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எங்களால் கொடுக்க முடியாது. ஒரு கிராஃபிக் டிசைனர் வச்சு எங்களால் ஒரு 30,000 ருபீஸ் பட்ஜெட்டுக்கு 5 போஸ்டர் தான் கொடுக்க முடியும். வாரத்துக்கு 1 தான் போஸ்ட் பண்ண முடியும். அதை வச்சு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ண முடியுமான்னா ஃபில் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண தான் நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் கேன் ஹேண்டில் ஆல் த அசெட்ஸ். நீங்களே ஸ்கிரிப்ட் எழுத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதுதான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் என்ன வரும் ஃபஸ்ட்டு? ஸ்கிரிப்ட் தான் வரும். ஸ்கிரிப்ட்னு உட்காந்து பேசுறது கிடையாது. நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கும் போவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ரியல் டைம் ஸ்கிரிப்ட் எழுதுறது எப்படி, அந்த பிஸ்னஸ்க்கு எப்படி அடாப்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை மேக் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒவ்வொரு டைமில். ஓகேங்களா? எல்லாம் ஒரே நாளில் கற்றுக் கொடுத்துட முடியாது இல்லையா? எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரே விஷயத்த நீங்கள் 1 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இப்போ. ஓகேவா? இதே ஒரு புது பிஸ்னஸ் நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னா அந்த ஐடியா உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஸோ எல்லா பிஸ்னஸ் ஓனரும் பெரிய அமௌண்ட்டை அவங்களுடைய மார்க்கெட்டிங் பட்ஜெட்டாக வெறும் சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் வச்சிட முடியாது. ஸோ ₹1,00,000 பட்ஜெட் இருந்தாலும் அதை 2 பிளாட்ஃபார்முக்காக தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பாதி சோஷியல் மீடியாவுக்கும் பாதி சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வருது, எஸ்இஓ வருது, பிபிசியும் வந்துடுது. ஸோ அந்த பட்ஜெட் அங்கேயும் சுருங்கிடுது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் எங்களால் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ் தான் கொடுக்க முடியும், எக்ஸ்பர்ட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பர்ட்டோட சேலரிக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து வேல்யூவே கிடையாது இல்லையா? அவங்க எஸ்இஓக்கு மட்டுமே ஒரு ₹1,00,000 அவங்களால மந்த்லி பட்ஜெட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ தான் எக்ஸ்பர்ட்டை கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான பட்ஜெட் கிளைண்ட்டுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பட்ஜெட் அதிகபட்சமே ஒரு கிளைண்ட் வருது பார்த்திங்க அப்படின்னா 50,000 70,000 தான் இருக்கும். அந்த கிளைண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் தேவை இனிமேல். ஓகேங்களா? எடுத்த உடனே நான் போயிட்டு ஒரு பெரிய சாஸ் கம்பெனிக்கோ இல்லைனா ஏஐ கம்பெனிக்கோ நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்லாம் எடுத்து போக முடியாது. ஏன்னா அங்கே நீங்கள் டிபெண்டாக இருப்பீங்க டிசைனர்ஸோட. அங்கே ஒரு காம்பினேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, டீமாக இருக்கும். ஒரு டெவலப்பர் இருப்பாங்க, வெப்சைட் ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் இருக்கும், அதுவும் அந்த டிசைனர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் டிசைனர் கிட்ட தான் வாங்கணும். ஸோ எல்லாமே ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுதான் கண்டென்ட் கிரியேஷன்ஸ். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷன்ஸ் தான் இனிமேல் அப்கமிங் மார்க்கெட்டை வந்து ரூல் பண்ண போகுது.
சோஷியல் மீடியா எவ்வளோ வளர்ந்துருக்கு நீங்கள் தெரியும் பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ வேணால் சேல் பண்ணலாம் இப்போ சோஷியல் மீடியாவில். சும்மா பிஸ்னஸ் நடக்கும் சோஷியல் மீடியாவில். ஒரு ரிவ்யூ போட்டால் ஒரு ஃபுட் விலாகர் ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இல்லையா? ஸோ அதுதான் மார்க்கெட்டிங். இப்போ அவனை வந்து நாங்கள் எஸ்சிஓவில் எடுத்துகிட்டு போக முடியுமா பைக் எடுத்துகிட்டு? பண்ண முடியாது. வேறு எந்த இல்லை பிபிசியில் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போவான பைக் எடுத்துகிட்டு போக மாட்டான். யூ ஹேவ் டு மேக் இட் ஹைப். அது வீடியோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் இனிமேல். ஏன்னா அவன் ரியலாக பார்க்குறான் இல்லையா ஃபேக்டாக. இதுவே தான் நீங்கள் ஸ்டாட்டிக் போஸ்டர்ஸ் கூட ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ண தானே தவிர அதுலேருந்து லீட் ஜென்ரேஷனோ இல்லை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்கள் க்ரியேட்டிவாக ஷோ பண்ண ஒரு வே தான் ஸ்டாட்டிக் போஸ்ட்டை தவிர வீடியோ கான்டென்ட் தான் உங்களுடைய ப்ரைமரி கோலாக இருக்கும் இனிமேல். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் இனிமேல் ட்ரைபாட் எடுத்துகிட்டு சுத்தம் போது எல்லாமே நீங்கள் வீடியோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டோடு தான் ஓடிட்டுருக்கணும் இனிமேல். ஓகேங்களா? வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களை நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கேமரா ஃப்ரண்ட்டுக்கு வரலன்னா ஆகாது. உங்களை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு டேலண்ட் இருக்கணும். டேலண்ட்டே இல்லைன்னா இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, டேலண்ட்டை போர்ட்ரேட் பண்ணுங்கள். போர்ட்ரேட் பண்ண தான் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் இருக்கீங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷனல் எஸ்இஓவில் நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஆர்கானிக்காக இப்போ எஸ்இஓ சர்வீஸ் இன் பெங்களூர் நான் அவனால் கீவேர்டு ரேங்க் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இனிமேல்? ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் கூட எடுக்க முடியாது அடுத்த 5 வருஷத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரேங்க் ஆகிருக்கிறோன்னா பீட்டே பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஏஜென்சி இந்த பக்கம் சர்க்கிள் இருக்குது. ஏன் ஒருத்தன் கூட அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நாங்களும் அதே சர்வீஸ் தானே தரோம். இப்போ நானே எஸ்ஓ சர்வீஸும் தரேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எல்லாமே தரோம். இப்போ நாங்கள் சர்ச் பண்ணால் ஏன் டாப்பில் வரல? ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த செக்மெண்ட் இந்த கீவேர்டு வந்து லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தன் புதுசாக வரணும் அப்படின்னா குறைஞ்ச ஒரு 5 வருஷமாச்சு பாடு போடணும். 5 வருஷம் எஃபோர்ட்டை நீங்கள் போடல அப்படின்னா எஸ்சிஓவில் நீங்கள் வின் பண்ண முடியாது. இதை போய் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷம் ஆகும்னா வருவான் அவன் 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் போட இல்லையா? நீங்களே இப்போ சொல்கிறீங்களே, இப்போ உங்ககிட்ட நான் ஃப்ரீலான்சர் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்பெனியே இல்லை. இப்போ இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக வரீங்க, இல்லை ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி என்னவோ பண்ணுறீங்க. உங்களை யார் அப்ரோச் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்று புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவான் இல்லையா? இல்லை ஏதோ ஒன்று பண்ணணுன்னு வருவான். அவங்ககிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் பண்ணுற 1000 ரூபாய்க்கு உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் இல்லையா? ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்கள் சொல்யூஷன் தர முடியுமான்னா முடியாது. 1 நாள் 2 நாள் கொடுக்கலாமே தவிர கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சி லீட் உங்களால் கொடுக்க முடியாது. உங்களால் இல்லை, யாராலையும் கொடுக்க முடியாது. அவங்கள சாட்டிஸ்ஃபைடாகவே வச்சுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவங்க எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களால் நம்பி இருப்பாங்க. எப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ண ஒரு மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நீங்கள் ஓவர் டைம் கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? யார் யார்கிட்டலாம் ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கோ அவங்க ஃபண்டமெண்டல்ஸ்க்காக, அதாவது ஃபவுண்டேஷனுக்காக அந்த மணி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் ஃபீஸ்ஃபுல்லாக பண்ணலாம், அவங்களையும் ஒரு அடுத்த வருஷம் கழிச்சு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு நீங்கள் தரலாம். ஒரு ஃப்ளோ இருக்கணும். அந்த ஃப்ளோ அந்த பிஸ்னஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். உங்களால் அந்த கிளைண்ட்டோட ஸ்கோப் என்ன, அவன் அடுத்த நாள் ஏதாச்சும் எதிர்பார்க்குறான்னு நம்மக்கிட்ட, இல்லை அடுத்த மாதம் ஏதாச்சும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான்றத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். அல்டிமேட்டாக நீங்கள் எண்ட் ஆஃப் த டே டிசப்பாயின்ட் பண்ணி தான் அனுப்ப போகிறீங்க. கிளைண்ட் ஏன் உங்களை விட்டு போவான்னு நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரைமரியாகவே இருக்கும். ஓகேங்களா? மற்றது தான் பட்ஜெட் இல்லை அது இதெல்லாம். பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிற கிளைண்ட் எல்லாமே அன்சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்கிறான வேர்டு தானே தவிர அவங்களுக்கு என்ன இது இருக்குது? ஓகேங்களா? நம்மளை விட்டுட்டு போகணும், அடுத்த மாதம் நான் பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரீசன் கிடைக்கும்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாச்சும் மேட்ச் ஆகுது பார்ப்போம். இன்னும் ஸ்டீம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இதுதான் ப்ரைமரியும் ஆக்சுவலாக எங்களோட ஏஜென்சியில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இதுதான். எங்களோடதே இல்லை, எல்லா கம்பெனியும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ இதுதான். எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா தே வில் எஸ்கேப். கிளைண்ட் எப்படி தெரியுங்களா, ஓவர் டைம் யார் கம்மியாக தராங்களோ அவங்க ஓடிடுவாங்க. ராயல்ட்டிலாம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? நாங்கள் என்ன தான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்தாலும் அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே அதே சர்வீஸ் இன்னும் கம்மியாக தரேன்னா ஓடிடுவாங்க. தேர் நாட் ஃபேமிலி, ரைட்? யாருமே எங்கள் ஃபேமிலி கிடையாது. ஓகேங்களா? அவங்க கொடுக்குற காசுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். வாங்கின காசுக்கு நாங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுக்காக நாங்கள் போயிட்டு அவங்க கம்மியாக பண்ணிட்டாங்க, ஏன் கம்மியாக பண்ணிட்டாங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்கலாம் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. அல்டிமேட்டாக டெசிஷன் அங்கே தான் இருக்குது. இது ஒன்று. இது ஒவ்வொரு டைம் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? இப்போ நாம் ஒரு கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சோஷியல் மீடியா ப்ராஜெக்ட் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 போஸ்டர் தான் நான் போடுவேன்னு நீங்கள் போட்டிருப்பீங்க ஒரு கண்டிஷனு. ஓகேவா? அந்த 10 போஸ்டரோட நிற்பான்னு நினைக்கிறீங்களா? உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டு பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா ஒன்று அதுக்கு மேலே ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 10 போஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா?
அதுவும் முடியாது. இப்போ நீங்கள் அடுத்து எங்கே போவீங்க, என்ன ரேஞ்சுக்கு பட்ஜெட்டுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு அப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதிகபட்சம் 50-70 தான். ஓகேவா? சோஷியல் மீடியானா வெறும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் வச்சுக்காதீங்க. யூடியூப், லிங்க்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? அதையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஒரு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வீடியோ கான்டென்ட் எல்லாத்தையும் யூடியூப்லேயும் போட்டாகணும், பின்ட்ரெஸ்ட்டில் போட்டாகணும், லிங்க்டின்ல போட்டாகணும். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஈவன் நீங்கள் யூடியூப் ஆட்ஸும் ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக இத்தனை ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க இனிமேல். ஸோ அப்கமிங் இயர்ஸில் டெஃபினட்டாக இது வந்து மாறும். இது ஆல்ரெடி மாறிடுச்சு. ஏன்னா நான் என்னோடய சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சிஇஓஸ் இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜில் படித்தவங்க எல்லாமே கம்பெனி தான் பண்ணிகிட்ருக்கோம். இதே பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் இது தான். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது தான். ஓகேங்களா? ஒரு 30,000-40,000 ரூபாய் கிளைண்ட்டுனா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தெம். எனக்கு அவங்களும் வேணும். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் சூட்டபிள். ஏன் உங்களால் 2 கிளைண்ட் ஹேண்டில் பண்ண முடியாதா? 30,000 ருபீஸ்க்கு ஐ பே 30,000 ருபீஸ், 30,000 ருபீஸ் டு மீ. ஓகேவா? ஒரு கிளைண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு கிளைண்ட்டோட ப்ராஃபிட் நான் எடுத்துக்க போகிறேன் கம்பெனி ரன் பண்ண. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? இல்லை உங்களால் 3 கிளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தேர் வில் பி 1% ஆஃப் ப்ராஃபிட் டு மீ. ஓகேங்களா? அது பிஸ்னஸ் பாயிண்ட். நான் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எனக்கு 2 கிளைண்ட் இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு கிளைண்ட் இருந்தால் போதும். ஸோ அதான் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ். ஸோ இதுதான் எல்லா பிஸ்னஸ் ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக மாறிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் நாங்களாம் 30,000 ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போ எங்களை வந்து இதுக்கான காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இப்போ அப்படி கிடையாது. இப்போ காம்படிஷன் எப்படி இருக்குன்னா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் உங்களால் தான் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா தே டேக்கன் ஆல் திஸ் 30,000 ருபீஸ், 25,000 ருபீஸ் ப்ராஜெக்ட்ஸ்.